ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. நாகையில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தாவேகவினருக்கு காவல்துறை 20 நிபந்தனைகள் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகவினருக்கு காவல்துறை 20 நிபந்தனைகள் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்கிட நாம் கேட்கலாம். லெனின், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கர்த்தினே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளை 20ஆம் தேதி சனிக்கிழமை நாகை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரத்திற்கு, அதாவது விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் அந்த இடம் பாதுகாப்பு வசதி குறைபாடு உள்ள காரணத்தினால் தற்போது அதே அருகில் உள்ள புத்தூர் அண்ணா சிலை பக்க அருகில் விஜய் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 20 கட்டுப்பாடுகள் விதித்து இந்த இடத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதியம் 12:25 முதல் 1 மணி வரை நிகழ்ச்சியை முடித்து விடும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல வரவேற்பு கொடுக்க உள்ள வாஞ்சூர் ரவுண்டானா பகுதி தமிழ்நாடு என்பதால் அங்கு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. விஜய் செல்லும் கேரவன் வாகனத்தின் பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது. அந்த வாகனத்தின் முன்பாகவோ பின்பாகவோ இருசக்கர வாகனம் மற்றும் கார் அல்லது நடந்தோ செல்லக்கூடாது. விஜய் பயணம் செய்யும் சாலையில் பிரதான 2 கட்சிகளான திமுக, அதிமுக அலுவலகங்கள் இருப்பதால் அங்கு பிரச்சனைகள் வராத வண்ணம் தன்னார்வலை வைக்க வேண்டும். பரப்புரையின் போது வரக்கூடிய வாகனங்களுக்கு தாங்களே பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்ளா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பரப்புரையில் கலந்து கொள்ளும் எவரும் கையில் கம்பு, குச்சி மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்க கூடாது. பரப்புரை என்பது அரசு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அந்த கட்சியிலே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் ரயில்வே கேட்டு இருப்பதால் ரயில் பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. புத்தூர் பகுதியில் உள்ள அண்ணா மீது ஏறிக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலையிலும் மற்ற சாலைகளும் இருபுறங்களிலும் விளம்பர பதாகைகள் வைக்கக்கூடாது உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடுகளை கட்சியினர் ஏற்பாடு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் ஆகியவை எழுத்துப்பூர்வமாக வாங்கிக் கொண்டு இந்த அனுமதியை அளித்துள்ளதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தனே, ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.